இன்றைய அரபி வாக்கியங்கள். மக்சூர், மக்சூர் அப்படின்னா உடைந்தது. தக்சீர், தக்சீர் அப்படின்னா துண்டாக்கும். தக்சீர் அப்படின்னா என்ன? துண்டாக்கும். கஸ்ஸர் அப்படின்னா தான் அந்த இது குப்பையாக உடஞ்சி கிடக்குல, அதுக்கும் கஸ்ஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று மக்சூர்னு சொல்லலாம். இன்கசர், இன்கசர்னால் அது உடைந்தது. இன்கசர்னா அது உடைந்தது. அதான் கசர்னா உடைந்தது தான், மக்சூர்னாலும் உடைந்தது தான். லாஹிப், லாஹிப் அப்படின்னா ஆட்டக்காரர். லாஹிப்னா என்ன? ஆட்டக்காரர். லாஹிப். திரும்ப ஒரு முறை பார்க்கலாம். மக்சூர்னா உடைந்தது, தக்சீர்னா துண்டாக்கும், இன்கசர் அது உடைந்தது, லாஹிப் ஆட்டக்காரர். மைதான் அல்லப், மைதான் அல்லப் அப்படின்னா விளையாட்டு மைதானம். விளையாட்டு மைதானம், மைதானம் தமிழில் எப்படி சொல்கிறோம் மைதானமோ அதே தான் அரபியில் வந்து மைதான் அப்படின்னு வரும். அல்லப்னா விளையாட்டு, அல்லப்னா விளையாட்டு. மைதான் அல்லப் விளையாட்டு மைதானம். லுஐபா, லுஐபா, லுஐபா அப்படின்னா பொம்மை. லுஐபானா பொம்மை. லுஐபா. அலேப், அலப் அப்படின்னா விளையாட்டுகள். அல்லப்னா விளையாட்டு, அலேப்னா விளையாட்டுகள். அலேப்னா என்ன? விளையாட்டுகள். மிஸ்ரி, மிஸ்ரினா எகிப்து, எகிப்தியர்களை தான் மிஸ்ரி அப்படின்னு சொல்லுவோம். மிஸ்ரிக்காரங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் மிஸ்ரி அப்படின்னா எகிப்துக்காரங்களை தான் மிஸ்ரி. மைதான் அல்லப் அப்படின்னா விளையாட்டு மைதானம். லுஐபா அப்படின்னா பொம்மை. அலேப் அப்படின்னா விளையாட்டுகள். மிஸ்ரி அப்படின்னா எகிப்த். மிஸ்ரி அப்படின்னா எகிப்தியர்களில் தான் மிஸ்ரிக்காரவங்க அப்படின்னு சொல்லுவோம், மிஸ்ரியர். ரிஜில்னா கால். ரிஜில்னா என்ன? கால், கைகால் இருக்குல்ல அந்த கால். சம்ஸ்னா சூரியன். சம்ஸ்னா என்ன? சூரியன். சஹ்ரா பாலைவனம். இந்தியாவில் உள்ள சஹாரா பாலைவனம், அந்த சஹாரா அப்படின்னாலே என்ன? பாலைவனம் தான். பிந்த் அப்படின்னா பெண். பிந்த் அப்படின்னா என்ன? பெண். பிந்த் அப்படின்னா பெண்.